முதல்வர் ஏன் சார் செய்தியாளர்களை சந்திக்க மறுக்கிறாரு? ஒரு நிமிஷம் இருங்க. செய்தியாளர்களை சந்திக்க யாரையும் பார்த்தும் பயம் இல்லை. எப்படியோ எவ்வளவோ வச்சு மிரட்டிய திமுக பார்த்து எங்களுடைய முதல்வர் ஒரு நிமிஷம் கூட பயப்படவே இல்லை. இதெல்லாம் வந்து யாருக்குமே பெரிய விஷயமும் கிடையாது. செய்தியாளரை சந்திக்க வேண்டும் என்ற பெஞ்ச் மார்க்கே கிடையாது. ஒரு 7-8 வருஷமா ஒரு சில பேர் அவங்களுடைய சொந்த விளம்பரத்துக்காக அவங்க இருப்பை காட்டுக்கிறதுக்காக ரெகுலரா செய்தியாளர் சந்திப்புன்ற ஒரு நடந்துச்சு. இந்த செய்தியாளர் சந்திப்புன்றது இந்த 10 வருஷம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்த பிறகுதானே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? பிரிண்ட் மீடியா தான் இருந்துச்சு. பிரிண்ட் மீடியா இருந்த காலங்கள் என்ன இருக்கு? என்ன பிரஸ் ரிலீஸ் போகுமோ அதான் போகும். இந்த செய்தியாளர் சந்திப்புன்னு ஒரு 7-8 வருஷம் ஒரு சில பேர் வந்து அவங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக ரெகுலரா வந்து பிரஸ் மீட் குடிச்சு ஏதாவது பேசிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ எப்ப தேவையோ அப்ப சந்திக்கணும். மக்களை சந்திக்கிறார் எங்களுடைய முதல்வர். மக்களை ரெகுலரா சந்திக்கிறார். இப்ப போன வாரம் திருச்சி கூட்டம் நடந்தது. இது மாதிரியான கூட்டங்கள் ரெகுலரா நடக்கும். மக்களிடம் பதில் சொல்ல கடமைப்பட்டுள்ள நாங்கள் எங்களுடைய முதல்வர் கண்டிப்பா மக்களை ரெகுலரா சந்திப்பார். செய்தியாளர் சந்திப்புன்ற பெஞ்ச் மார்க் எங்கேயுமே இல்லை. யாருமே வந்து செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க அரசு நடத்தணும்லாம் இல்லை. அப்படிலாம் கிடையாது. எப்பயுமே கண்டிப்பாக என்னென்ன மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டுமோ அதை அந்தந்த காலத்துல அன்னன்னைக்கு கண்டிப்பாக தெளிவுபடுத்திட்டு வந்துட்டு இருக்கிறார். மெயின் ஸ்ட்ரீம் வந்த பிறகுதானே நீங்க வந்து இந்த பிரஸ் மீட்டு இதெல்லாம் ரெகுலரா போது செய்தியாளர் சந்திப்பு இருக்கு. கண்டிப்பா செய்தியாளருக்கும் மக்களுக்கு என்ன தெரிவிக்கணுமோ அது ரெகுலரா பிரஸ் ரிலீஸ் வந்து சமூக ஊடகமோ அதே போல எங்களை போல ஊடகமும் இல்லாம நீங்க முதலமைச்சராக நாங்கள் யாரும் ஊடகத்தை ஒரே நிமிஷம் யாரையும் வந்து புறந்தள்ளவும் இல்லை, யாரையும் குறைச்சு சொல்லவும் இல்லை. செய்தியாளர் சந்திச்சாதான் நீங்க இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அந்த பெஞ்ச் மார்க்கை நீங்களா பிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க. நான் சொல்றேன் கண்டிப்பா செய்தியாளர் அரசு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நாங்க சந்திச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் முதல்வர் சந்திச்சே ஆகணும்ன்ற கட்டாயம் வந்து நீங்க எந்த பெஞ்ச் மார்க் வச்சு பிக்ஸ் பண்றதுன்னு சொல்றோம். இப்ப சில ஆண்டுகள் தானே இது ரெகுலரா இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லைவ் ஸ்ட்ரீமிங்கே இருக்காது. லைவ் ஸ்ட்ரீமே இல்லாத காலத்துல எப்படி செய்தியாளர் சந்திப்பு நடந்துச்சு? அதுக்கான பெஞ்ச் மார்க் நீங்களா உருவாக்கிக்கிட்டு பண்ணாதீங்க. கண்டிப்பாக செய்தியாளர்களுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள், என்ன செய்தியாளருக்கு மக்களுக்கு என்ன தெரிவிக்குமோ அது உங்க மூலியமாக டெய்லி அறிவிப்புகள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன